இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விருதாச்சலம் ஒரு ஷூட்டுக்கு. ஸோ திஸ் கோமல் கிளாமாலிக் ஸ்டுடியோ ஃப்ரம் விழுப்புரம். இவங்க வந்து போக போக சொல்கிறேன், இது வரைக்கும் கொஞ்சம் தான் பேசியிருக்கோம். இவங்க பிரைட், இவங்களோட கல்யாணத்துக்கு தான் இன்றைக்கி அவங்க மேக்கப், நமக்கு ஷூட். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் வந்து இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து 60 days வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு யூனிக் கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஷூட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட லவ் ஸ்டுடியோஸ் பேஜில் வரும். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் இன்றைக்கி ஷூட்டோட வீடியோஸ்லாம் பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். What is your name? My name is Rifa. Which standard are you studying? I'm studying UKG. Are you doing vlogs? Yes. Your channel name? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? நான் ஃபைனலி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு என் ட்ரெஸ் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. Okay, now our bride is ready. Sagari magari sani sa sagari magari sagari magari sani sa sagari magari. இன்னைக்கு எங்க அக்காக்கு மேரேஜ். Sagari magari sani sa sagari magari sagari magari sani sa sagari magari sa. கண்டிப்பா வாங்க. ஹாய், பிரைடோட வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கால் மீ ஃபர்தர் ஃபார் ஃபர்தர் என்கொயரிஸ். கைஸ், ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவா, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வீடு சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்கு நிறைய இன்னும் ஒர்க் வேறு இருக்குது. 3 ப்ராஜெக்ட்ஸ் எடிட்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். ரெஸ்ட்டு ஓவர். இப்போ வந்து நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்பம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்பம் வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரேம்க்கு எடிட்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டர்வல் பிரேக், இது பேர் என்னது? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் காட்டுறேன் பாருங்கள். கைஸ், ஃப்ரேம் போட்டுட்டோம். எடிட்டிங் பண்ணி பேக் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே கொடுத்துட்டாங்க, ஒர்க் பண்ணுறவங்களே. நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து மேம் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சின்ன பார்சல் மிந்த்ராலேருந்து ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, யார் ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? நீ கையால் கிழிக்கிறப்பா, நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, அது மிந்த்ராவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதோட லிங்க்ஸு அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் இது ப்ராடக்ட் அங்கே இருக்கும், என்ன நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓ, 2 ஃப்ரேமா? ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. நானும் இதோட பிஃபோர் ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் இன்னும் அன்ராப் பண்ணல, ரேப் கலர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஓகே, ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பின்னாடி மாட்டுற மாதிரி அழகாக வந்துடும்.
இது வந்து சைஸ் வந்து 10-12 சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ஃபோட்டோஸ்க்கு வந்து ப்ரௌன் ஷேட் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கும்னு சொல்லி, கொஞ்சம் ஆன்டிக்காக நல்லாயிருக்கும். இது வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோ. ஸோ இது வந்து என் கிளாஸ்மேட் தான் 12th. அவங்க இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு? லவ் மேரேஜ் பண்ணல, என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம ஷூட் பண்ணோம். அதோட வீடியோ, என்கேஜ்மெண்ட் வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கோம். அவளும் நானும். இதெல்லாம் அவங்க கொடுத்த ஐடியா. இது வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இது கிளாஸியில் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ஷேப், இது வந்து இந்த ஷேப். ஓகே, எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லு. நைஸ், அழகாக இருக்கா? நான் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன். நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு 10-15 ஃப்ரேம் கிட்ட நம்மளே பண்ணியிருக்கோம் வீட்டில். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து என்ன ஃபினிஷ்னால் பிளாக்கு, ஃபுல் பிளெயின் பிளாக் கொடுத்துருக்கோம். ஒரு ஒயிட் கலரில் சில்வர் லைன்ஸ் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ரேமோட அவுட்டும். இந்த கப்புள்ஸ்க்கெலாம் வந்து ரூமில் மாட்டுறோன்னா இந்தமாரி போட்டால் நல்லாயிருக்கும். இது ஃபேமிலி ஃபோட்டோனால ஹாலில் இருக்கும். ஸோ ஹாலோட வால் பெயிண்டிங்காக அது கொஞ்சம் ஆன்டிக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்தமாரி கொடுத்தது. ஸோ தட்ஸ் இட். லவ் ஸ்டுடியோஸோட கான்டாக்ட், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா நீங்களே போயிட்டு லவ் ஸ்டூடியோஸ்னு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கனாலே நம்ம பேஜ் வரும். அதில் போயிட்டு உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்களே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் சரி, நானே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் சரி, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டெலிவரியும் பண்ணிடலாம். ஃப்ரேமோட கொஞ்சம் ஜூம் பண்ணி சினிமேட்டிக்ஸாக கொஞ்சம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது யாருன்னு சொல்ல, இது வந்து யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. ஆல்ரெடி தெரியும்னு சொல்கிறாங்க, தெரியுதா பார்ப்போம். எப்படி இருக்கு? நைஸ் சீனா. மாசா. நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே தானே இன்றைக்கி. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ நாளைக்கு வந்து இந்த கப்புள்ஸ் வராங்க ஃப்ரேம்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்காக. அவங்களே வராங்க. ப்ளஸ் அவங்களோட வீடியோஸ், அவங்களோட ட்ரெடிஷ்னல் வீடியோ அண்ட் கேண்டிட் வீடியோ வந்து ஏற்றிக்கிறதுக்காக வராங்க. அந்த டைமில் அவங்களோட ரியாக்ஷன் ப்ளஸ் இவருக்கு இன்னும் தெரியாது இந்த ஃப்ரேம் போட்ட விஷயம்லாம். இவங்க வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை, ஃபியான்சி வந்து இப்போதைக்கு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு வந்து அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி அவர் வீடியோ எடுத்ததுலாம் தெரியாது. அவர் ஃபோட்டோகிராஃபர் நினச்சிட்டு ஃபோட்டோ தான் ஈவெண்ட்டில் எடுத்துகிட்ருக்கோன்னு நினச்சாரு. ஆனால் நம்ம வீடியோவும் எடுத்து கொடுத்தோன்னே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்கன்னு சொல்லி, ஃபோட்டோஸ் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்மளும் வந்து அவன் வெளியில் சொல்லவே இல்லை, வீடியோஸும் சேர்த்து எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லி. அது ரொம்ப கேண்டிடாக வந்துடுச்சு. லைக் அந்த கப்புள்ஸ்க்கு அங்கே இருக்கவங்களுக்கு ஐடியாவே கிடையாது இங்கே வீடியோவும் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போ அது எவ்வளோ கேண்டிடாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த கேண்டிட் வீடியோவும் நம்ம பேஜில் அப்லோட் ஆகிருக்கு, அங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ அந்த கப்புள்ஸ்க்கு நாளைக்கு டெலிவரி கொடுக்கும்போது அவங்ககிட்ட ஃபீட்பேக் வீடியோ ப்ளஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பூஜாவை டென்ஷன் பண்ணுற மாரி வீடியோஸ் போடுறேன். போடு நல்லா. பாய். Bye. The next day. கைஸ் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. லவ் யூ ஐஸ்.